வெல்கம் டு மெய்யொலி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம சமச்சீர் கல்வி 10th ஸ்டாண்டர்ட் அல்ஜிப்ரா 3.6ல் 5th சம் போட போகிறோம். இஃப் a is equal to 2x plus 1 by 2x minus 1, b is equal to 2x minus 1 by 2x plus 1, find 1 by a minus b minus 2b by a squared minus b squared. a ஓட வேல்யூம் b ஓட வேல்யூம் கொடுத்துட்டு இதோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ முதல்ல நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இதை நம்ம நல்லா சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னு பார்க்கலாம். 1 by a minus b minus 2b by இந்த a squared minus b squared நம்ம a plus b a minus b அந்த ஃபார்முலா வச்சு போட்டுடலாம். இப்போ இதுக்கு நம்ம as usual எப்போவுமே டெனாமினேட்டர் சேம் பண்ண போகிறோம். இதோட LCM என்னென்ன a plus b a minus b போட்டாச்சு. இப்போ இதை டெனாமினேட்டர் சேம் பண்ணணும். இங்கே மைனஸ் b இருக்கா, அப்போ ப்ளஸ் பியால் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து சேமாக இருக்கிறத அப்படியே போடணும். இப்போ a மைனஸ் பியோட a ப்ளஸ் பி மல்டிப்ளை பண்ணால் தான் இந்த ஆன்சர் வரும். அதனால் அதையே மேலே மல்டிப்ளை பண்ணால் 1 into a ப்ளஸ் பி a ப்ளஸ் 1b மைனஸ் 2b போட்டிருக்கேன். இப்போது இதில் b சேமாக இருக்குது, ப்ளஸ் 1b இருக்குது, மைனஸ் 2b இருக்குது, மைனஸ் சைன் தான் கிரேட்டராக இருக்குது. அப்போது 2லேருந்து 1 போச்சுன்னா 1 மைனஸை போட்டு 1bன்னு போடுறோம். அதை தான் பின்னு போட்டிருக்கேன். a மைனஸ் பி, இங்கே a ப்ளஸ் பி a மைனஸ் பி, இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். அப்போ மேலே வந்து 1 by a ப்ளஸ் பி. இப்போ நம்ம வந்து 1 by a ப்ளஸ் பியை கண்டுபிடிச்சாலே நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம முதல்ல 1 by a ப்ளஸ் பி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம a ப்ளஸ் பியை முதல்ல கண்டுபிடிக்கணும். a கொடுத்துருக்காங்க, b கொடுத்துருக்காங்க. a வந்து 2x ப்ளஸ் 1 by 2x மைனஸ் 1, b வந்து 2x மைனஸ் 1 by 2x ப்ளஸ் 1 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் அதே மாதிரி தான் LCM மெத்தட் தான். இது ரெண்டும் தான் LCMமாக வரும். இப்போ டெனாமினேட்டர் சேம் பண்ணணுன்னு இந்த மைனஸ் 1 2x ப்ளஸ் 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் இது டெனாமினேட்டர் சேம் ஆகும். கீழே என்ன மல்டிப்ளை பண்ணுறோமோ அதையும் நம்ம மேலேயும் மல்டிப்ளை பண்ணணும். அதனால தான் 2x ப்ளஸ் 1 மேலேயும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த டெனாமினேட்டரில் 2x ப்ளஸ் 1 இருக்குது. அப்போ மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணால் தான் சேமாக வரும். அப்போ 2x மைனஸ் 1 அதையும் மேலே 2x மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ இதில் 2x ப்ளஸ் 1, இது ஒரு 2x ப்ளஸ் 1, இதில் 2x மைனஸ் 1 2x மைனஸ் 1 பை நம்ம கண்டுபிடிச்ச LCM 2x மைனஸ் 1 2x ப்ளஸ் 1. இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணலாம். 2x into 2x 4x squared, 2x into 1 2x, 1 into 2x 2x, 1 into 1 1. இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் இருக்கிறதுனால நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணலாம். ஒருவேளை மைனஸாக இருந்ததுன்னா ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிவிட்டு எல்லா சைனும் சேஞ்ச் பண்ணணும். இப்போ ப்ளஸ் இருக்கிறதுனால நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணலாம். 2x into 2x 4x squared, 2x into minus 1 minus 2x, minus 1 into 2x minus 2x, minus 1 into minus 1 plus 1. இப்போது பை இந்த 2x minus 1 2x plus 1 போட்டாச்சு. இப்போ எதெல்லாம் கட் பண்ண முடியுமோ அதை நம்ம கட் பண்ணலாம். இவன் ப்ளஸ் 2xக்கு மைனஸ் 2x, ப்ளஸ் 2xக்கு மைனஸ் 2x கேன்சல் ஆகிடுச்சு. பேலன்ஸ் இருக்கிறது 4x ஸ்கொயர் 4x ஸ்கொயர், அதுதான் 8x ஸ்கொயர். ப்ளஸ் 1 இருக்குது, ப்ளஸ் 1 இருக்குது 2 பை 2x மைனஸ் 1 2x ப்ளஸ் 1. இது பார்த்தாலே தெரியுது நம்மளுக்கு a ப்ளஸ் 1 a மைனஸ் 1 ஃபார்முலாவில் இருக்குது. அதுக்கு 2x the whole square minus 1 squared வரும். 2x whole squaredனா 4x squared, 1 squaredனா 1. இப்போ இதை பார்த்தோன்னா நம்மளுக்கு 2 டேபிள் ஆன்சர்ஸில் இருக்குது. அதனால் 2 காமனாக எடுத்துகிட்டு 2 4s are 8x squared ப்ளஸ் 2 1s are 2. இதுதான் இப்போது a ப்ளஸ் பியோட ஆன்சர் நம்மளுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? 1 by a ப்ளஸ் b வேணும். 1 by this 1 போட்டாச்சு. அது அப்படியே ஃப்ராக்ஷனில் எப்போவுமே இது மாதிரி வந்தால் ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்படியே நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணால் 4x squared minus 1 by 2 4x squared plus 1 the answer. அடுத்த சம் பார்க்கலாம். 6th சம் பார்க்கலாம். If a is equal to x by x plus 1, b is equal to 1 by x plus 1, prove that a plus b the whole squared plus a minus b the whole squared by a divided by b is equal to 2 bracket of x squared plus 1 by x bracket of x plus 1 whole square. இதுதான் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயரை கண்டுபிடிக்கணும், a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், a டிவைடட் பி அதோட வேல்யூவை கண்டுபிடிச்சு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த ஆன்சர் வருதுன்னு ப்ரூவ் பண்ணணும். நம்ம இப்போ எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? முதல்ல a ப்ளஸ் பியை கண்டுபிடிக்கலாம். a ப்ளஸ் பி அப்புறம் a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். a ப்ளஸ் பின்னா ஏவோட வேல்யூ எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போது ஆட் பண்ணும்போது இதுவும் ஃப்ராக்ஷன் மாதிரி தான். இப்போ டெனாமினேட்டர் ரொம்ப சேமாக இருந்தால் நம்ம சேமாக போட்டுட்டு மேலே இருக்கிறத ஆட் பண்ணுவோம். இப்போ சேமாக இருக்கிறதுனால எக்ஸ் ப்ளஸ் 1 போட்டுட்டு மேலே எக்ஸு இந்த ப்ளஸ் 1 அப்படியே போட்டோம். இதை கட் பண்ணோன்னே
1 டைம் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இதுவும் கட் பண்ணால் ஆன்சர் 1. அப்போ ஏ ப்ளஸ் பியோட ஆன்சர் வந்து 1ன்னு வந்துச்சு. இப்போ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர், அந்த 1 ஸ்கொயர் பண்ணால் அது 1 தான். இப்போ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயரோட ஆன்சர் 1ன்னு வந்துச்சு. இப்போ அடுத்தது நம்ம ஏ மைனஸ் பி, அப்புறம் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஏ மைனஸ் பியும் அதே மாதிரி தான். ஏ வந்து எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் மைனஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் ஒன். இப்போ இது ரெண்டுத்துலேயும் டெனாமினேட்டர் சேமாக இருக்குது, அதனால் போட்டுட்டு மேலே இருக்கிறது அப்படியே போடணும். எக்ஸு மைனஸ் 1. இப்போ இது ஸ்கொயர் பண்ணணும். இது ஏ மைனஸ் பியோட ஆன்சர் வந்து எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1. இது கேன்சல் பண்ண முடியாது. இப்போ ஸ்கொயர் பண்ணோன்னே எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இதை நம்ம தனித்தனியாகவும் போடலாம். எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் போடலாம். இப்போ அடுத்தது ஏ டிவைடட் பை பி கண்டுபிடிக்க போகிறோம். ஏ வந்து எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போ டிவைடில் ஃப்ராக்ஷன் இருந்தால் அப்படியே என்ன ஆகும், மல்டிப்ளை போட்டு ரெசிப்ரோக்கல் பண்ணுவோம். அதை தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் 1 மல்டிப்ளை போட்டு அது அப்படியே ரெசிப்ரோக்கல் எக்ஸ் ப்ளஸ் 1 பை 1. இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1க்கும் எக்ஸ் ப்ளஸ் 1க்கும் கேன்சல் ஆகிடும். அப்போது வெறும் மேலே இருக்கிறது எக்ஸு. அப்போ ஏ டிவைடட் பை பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸு. இப்போ நம்ம 3 வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். முதல்ல எப்படின்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா 1, ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ இது. அடுத்தது ஏ இன்ட்டு பி, ஏ டிவைடட் பி வந்து எக்ஸ்ன்னு வந்தது. அதுதான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ 1, ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பை எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் பை ஏ டிவைடட் பை வேல்யூ வந்து எக்ஸு. இப்போது இதுக்கும் அதே மாதிரி தான் எல்சிஎம் எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் அப்படியே போடணும் கீழே. இங்கே பை 1ன்னு வச்சா நம்ம டெனாமினேட்டர் சேம் பண்ணுவோம். இதை சேம் பண்ணோன்னா மேலேயும் என்ன பண்ணணும், இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணால் அதே தான் இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயரை நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணி போட்டாச்சு. இது வந்து சேமாக இருக்குது, இது அப்படியே போடணும். இப்போ இது சேமாக இல்லை டெனாமினேட்டர்ன்றதுனால 1 இருக்கிறதுனால நம்ம இது எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயரை இதோட மல்டிப்ளை பண்ணுறோம். கீழே மல்டிப்ளை பண்ணால் அதையும் நம்ம மேலே மல்டிப்ளை பண்ணோம். எக்ஸ் ப்ளஸ் 1 வித் ஹோல் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணி பை. இப்போ நம்ம இது பை எக்ஸை மறக்காமல் போட்டுக்கிறோம். இப்போ இது மேலே இருக்கிறத அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணோம். இதை ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வச்சுக்கலாம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 1 2x, பி ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் போட்டாச்சு. அதே மாதிரி மைனஸில் ஏ ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் 2ab மைனஸ் 2ab வரும். 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் 2x. அப்புறம் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பி ஸ்கொயர்னா மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் 1. இப்போ இதை ஏ ப்ளஸ் பி இதை ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணிட்டேன். பை எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் பை எக்ஸ். இந்த எக்ஸ் வந்து இதோடு சேர்ந்துடும். சேர்ந்தால் எக்ஸு எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் வந்துடும். இப்போ எது இது சேமாக இருக்குது அதெல்லாம் கட் பண்ணுறது பார்ப்போம் நம்ம. இப்போ இதில் எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது. இதில் ப்ளஸ் 2x மைனஸ் 2x கேன்சல் பண்ணிட்டோம். எக்ஸ் ஸ்கொயர்னு இது 1ன்னு வச்சுக்கலாம். இது 1x ஸ்கொயர்னு வச்சா 2x ஸ்கொயர். இந்த 1 ப்ளஸ் 1 2, கீழே எக்ஸு எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயரு. இப்போ இது ரெண்டுத்துலேயும் 2 காமனாக இருக்கிறதுனால 2 காமனாக எடுத்துகிட்டு 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர் 2 இன்ட்டு 1 2 பை எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் போட்டோம். இப்போ ஆன்சர் வந்துருச்சு நம்மளுக்கு. அதனால் ப்ரூவ் பண்ணிட்டோன்னு அர்த்தம். அதாவது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பை ஏ டிவைடட் பை பி வந்து இதுதான் ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. நம்மளுக்கு ஆன்சர் வந்துருச்சு. தேன்ஸ் ப்ரூவ்டு 2x ஸ்கொயர் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ஹென்ஸ் ப்ரூவ்டு. இதுதான் ஆன்சரு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்னை கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.